Hello student, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இன்ட்ரோடக்ஷன் டு HTML. இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு HTML, ஃபீச்சர்ஸ் ஆஃப் HTML, கிரியேட் HTML டாக்குமெண்ட், HTML டூல்ஸ், HTML tags, create and view browser, advantages of HTML and disadvantages of HTML. First நம்ம என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா HTML னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா it is a markup language. எதனால இத நம்ம markup language னு சொல்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா எல்லா OS லயும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு language. புரியுதா? It is a standard language used to create and structure content on the web. ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு முக்கியமான இந்த லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்றோம். இது மட்டும் இல்லாம இதோட சேர்ந்து நம்ம CSS and JavaScript-யும் நம்ம யூஸ் பண்றோம். அப்புறம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் HTML. இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா it is easy to learn and easy to use. Second, it is platform independent. Images, videos and audio can be added to your web pages. இதுல நம்ம image, video, audio, photo எல்லாமே நம்மளால ஆட் பண்ண முடியும். Hypertext can be added to the text. அப்புறம் it is a markup language. இதெல்லாம் வந்து நம்ம இதுல வந்து ஃபீச்சர்ஸா நம்ம சொல்லலாம். அப்புறம் எப்படி வந்து ஒரு HTML டாக்குமெண்ட்டை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக். நிறைய டாக்ஸ் இருக்கு. அதுல நிறைய முக்கியமான டாக்ஸ் பாத்தீங்கன்னா HTML டாக், ஹெட் டாக் and பாடி டாக். இதுல ஒவ்வொரு டாக்குக்கும் ஒரு முக்கியமான 90% டாக்குக்கு வந்து க்ளோசிங் டாக் இருக்கும். இப்போ சாம்பிளா எப்படி ஒரு HTML ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். HTML ஹெட், அப்புறம் டைட்டில் வரும். அதுல நம்ம பேஜ் டைட்டில் நம்ம கொடுக்கலாம். அப்புறம் அந்த ஹெட்டை நம்ம க்ளோஸ் பண்றோம். திரும்பி பாடி ஓபன் பண்றோம். அதுல நம்ம H1 அப்படிங்கிறது நம்ம அதோட சைஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மை ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், அதோட க்ளோசிங் டாக் H1 கொடுக்குறோம். P அப்படினா ஒரு paragraph tag னு பேரு. அப்புறம் body tag நம்ம க்ளோஸ் பண்றோம். அப்புறம் HTML க்ளோஸ் பண்றோம். இதுதான் ஒரு சாம்பிள். பாத்தீங்கன்னா HTML இப்படி தான் இருக்கும். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கோம் பாருங்க. அந்த ப்ரோகிராம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் டைப். இதுல என்ன சொல்லிருக்காங்க? declaration defines that this document is an HTML document. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா HTML tag அப்படின்னு பாத்தீங்கன்னா element is the root element of the HTML page. இதுதான் வந்து HTML ப்ரோகிராம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரூட் எலிமெண்ட். செகண்ட் ஹெட். இந்த tag எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா contains meta information about the HTML page. அப்புறம் டைட்டில் பேஜ் நம்ம கொடுத்துருவோம். அப்புறம் பாடி எலிமெண்ட் டிஃபைன் தி டாக்குமெண்ட் பாடி. அப்புறம் H1 எலிமெண்ட் டிஃபைன் தி லார்ஜ் ஹெட்டிங். இதுல இருந்து H1, H2, H3, H4, H6 அப்படினு 6 வரைக்கும் கொடுக்க முடியும். P வந்து paragraph டாக்குமெண்ட். அப்புறம் இதுல கொடுக்கக்கூடிய டூல்ஸ், HTML டூல்ஸ். எப்படி ஒரு ப்ரோகிராமை இதுல நம்ம டைப் பண்றது, எப்படி ரன் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடிட்டர் தேவை. HTML எடிட்டர். It is the program that one used to create and save HTML document. இப்போ ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்கும். நோட்பேட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்பேட். நம்ம நோட்பேட்ல அந்த ப்ரோகிராமை டைப் பண்றோம். டைப் பண்ணி அந்த ப்ரோகிராமுக்கு ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துட்டு எக்ஸ்டென்ஷன் .html னு கொடுக்கணும். புரியுதா? அப்பதான் நம்ம அந்த ப்ரோகிராமை வந்து HTML ப்ரோகிராமா சேவ் ஆகும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌசர் ஒன்னு தேவை. இந்த ப்ரோகிராமை நம்ம ரன் பண்ணி பார்க்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் தேவை. அந்த ப்ரௌசர்ல போய்
ப்ரோக்ராம் நம்ம எடுத்து வியூ பண்ணி அதை டாக்குமெண்ட்டை நம்ம பார்க்க முடியும். இப்போ இதுல கொடுக்கக்கூடிய டேக் நம்ம சாம்பிள் டேக்லாம் பார்த்தோம்ல, HTML டேக்னா என்ன, அதனுடைய யூசேஜ் என்ன அப்படிங்கறத இந்த பேஜஸ்ல நம்ம பார்க்கிறோம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாடி டேக். இந்த பாடி டேக் இதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். HTML உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இது மொத்தம் ஹெட் பாடி இப்படி சொல்றோம்ல, இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஹெட் டேக்னா என்ன, இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். பாடி டேக்னா என்ன, it defines document body. இதுல தான் நம்ம டாக்குமெண்ட் வந்து டிஃபைன் பண்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா the element contains all the content of the HTML document such as heading, paragraph, images, hyperlink, tables, list, etc. இது எல்லாமே நம்ம இந்த பாடி டேக் உள்ளால தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இந்த பாடி டேக்குக்கு கண்டிப்பா ஒரு க்ளோசிங் டேக் உண்டு. அப்புறம் இந்த பாடி டேக்குக்கு அட்ரிபியூட்ஸ் இருக்கும். நிறைய அட்ரிபியூட்ஸ் எல்லா டேக்குக்கும் ஒரு மேக்ஸிமம் அட்ரிபியூட்ஸ் இருக்கும். அதுல பாடி டேக்குக்கு என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர். நம்ம ஒரு ஒரு பேஜுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன கலர் கொடுக்குறோம் அப்படிங்கறத டிஃபைன் பண்றதுக்கு அந்த பாடி பிஜி கலர் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கலரை நீங்க பேக்ரவுண்ட்ல கொடுக்க போறீங்களோ அந்த கலரை நம்ம காமிச்சா போதும். புரியுதா? இப்படிதான் நம்ம வந்து பேக்ரவுண்டுக்கு நம்ம கலர் கொடுக்குறோம். இது வந்து பாடி டேக்கோடைய அட்ரிபியூட்ஸ். இப்போ எக்ஸ்பிளைன் இது என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் வந்து கொடுத்திருக்காங்க. பிஜி கலர் it is used to specify the background color of an images. அந்த இமேஜஸ் வந்து பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல வேணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதுக்கான சாம்பிள் ப்ரோகிராம் தான். அப்புறம் ஹரிசாண்டல் ரூல், HR டேக்னு பேரு. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கோட் போடணும், ஒரு ப்ரோகிராம்ல ஒரு லைன் கோட் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த HR டேக நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஆக்சுவலா ஒரு எம்டி டேக்னு பேரு. இது வந்து ஹெட்டிங் டேக். நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இது எப்படி வந்து ப்ரோகிராமை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத காமிச்சிருக்கேன். ஸ்டெப் 1ல ஓபன் டெக்ஸ்ட் எடிட்டர், ஸ்டெப் 2ல என்டர் தி ஃபாலோவிங் லைன் அண்ட் கோட். அத ஓபன் பண்ணி நம்ம அந்த டெக்ஸ்ட் எடிட்டர்ல இந்த ப்ரோகிராமை டைப் பண்றோம். புரியுதா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் HTML. HTML உடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா HTML helps to build the structure of website and is a widely used markup language. நம்மளுக்கு வந்து வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு மெயினான இதுதான் நமக்கு இந்த ப்ரோகிராம் நம்ம யூஸ் பண்ண முடியும். it is easy to learn. ஈஸியா நம்மளால கத்துக்க முடியும். அப்புறம் every browser support HTML languages. நிறைய browser நம்ம வச்சிருப்போம். Google Chrome, Mozilla Firefox, இன்னும் நிறைய browser இருக்கும். எல்லா browserலயும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் அதுதான் HTML லாங்குவேஜ். அப்புறம் HTML is light weighted and fast to load. ப்ரோகிராம் வந்து ஈஸியா நம்ம கிரியேட் பண்ணி ஃபாஸ்டா லோட் பண்ண முடியும். அப்புறம் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆஃப் பிக் ஃபைல்ஸ் ஆர் அலோவட் பிகாஸ் ஆஃப் தி அப்ளிகேஷன் கேஷ் ஃபீச்சர். ஒரு பெரிய ப்ரோகிராம் கூட நம்மளால ஸ்டோர் பண்ணி அதை நம்மளால கேஷ் மூலமா ரன் பண்ண முடியும். இதுல உள்ள டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் டைனமிக் ஃபங்க்ஷனாலிட்டி. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்டைலிங் அண்ட் லேஅவுட் கண்ட்ரோல். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டைல்லாம் வந்து டைரக்டா பண்ண முடியாது, ரொம்ப பண்ண முடியாது. அதுக்காக நம்ம CSS எல்லாம் யூஸ் பண்றோம். பட் வெறும் டைரக்ட் HTML ல ஓரளவு தான் நம்மளால ஸ்டைல் கொடுக்க முடியும். அப்புறம் browser compatibility issue. சில browserல கரெக்ட்டான வெர்ஷன்ல சில சப்போர்ட் பண்ணாம இருக்கும், சில கலர் வந்து விசிபிலிட்டி தெரியாது. அப்புறம் poor scalability of large project. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஸ்கேலபிலிட்டி வந்து கம்மியா இருக்கும். accessibility challenges. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம சொல்லலாம். Thank you.